அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பாயாசம் பார்க்க போகிறோம். சம்பா ரவை பாயாசம் தான். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நம்ம நெய் போட்டுக்கிட்டு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, கிர்னி விதை, ஏலக்காய், அப்புறமா திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் சம்பா ரவை நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் செய்கிறேன். எடுத்து நம்ம நெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சைட் பை சைடாக ஒரு பேக்கெட் பால் நான் தண்ணி அதிகமாகவே விட்டு நான் காய்ச்சிட்ருக்கேன். சிம்மில் வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மில்க்கு நல்லா காஞ்ச உடனே இந்த ரவையை தூக்கி அதில் போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். அந்த ஒயிட் ரவா மாதிரி இல்லை, இது கொஞ்சம் நேரம் வேகும். வெந்துட்ட பிறகு நான் ஒரு 200 கிராம் இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா நட்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஒயிட் ரவா நம்ம சாப்பிடாம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சம்பா, கோதுமை அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட ட்ரை பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.